உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் 2 நாள் உங்களுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் தலைகீழ என்னால எதையுமே மாத்த முடியாது. தயவு செஞ்சு இப்பவே அந்த பையன் யாருன்னு சொல்லுங்க மேடம். ஐயாட்ட பேசி அந்த பையனை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீதான் வேலா அந்த பையன். சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் வேலா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்பா கிட்டலாம் இதை பத்தி எதுவும் பேசாத. இதை இப்படியே விட்டுரு. என்ன மேடம் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? மேடம் இது லைஃப் மேட்டர் மேடம். நீங்க ஐயா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாதவரை கட்டிக்கிட்டா நாளைக்கு உங்களுக்கும் கஷ்டம், ஐயாவுக்கும் கஷ்டம் மேடம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ சொல்ற அந்த பையன் இனிமே லைஃப்ல இல்ல. அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவர் காட்டின பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் மேடம் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? மனசுல இருக்கிறத சொன்னாதானே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். இங்க பாரு வேலா, இத்தனை வருஷம் என்கிட்ட பேசாத என் அப்பா இப்பதான் என்கிட்ட பேசுறாரு. என் கல்யாணத்தை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஏதேதோ கற்பனை பண்றாரு. இப்ப போய் நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ள எனக்கு வேண்டாம், நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு எப்படி அவர்கிட்ட சொல்றது? நான் அப்படி சொன்னா அவர் திரும்பவும் என்ன வெறுத்துற மாட்டாரா? புரிஞ்சுக்கோ வேலா, அப்பாவுக்காக ஆசைப்பட்டவனை மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீயும் சும்மா இதையே பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம போய் உன் கல்யாண வேலையை பாரு. மேடம் 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 ஐயா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தான் வள்ளி மேடம் அவங்க லவ் பண்றவரை பத்தி சொல்ல யோசிக்கிறாங்க. நாம போய் ஐயாவிட்ட பேசி வள்ளி மேடம்க்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா வள்ளி மேடம் லைஃப் லாங்கா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. வேலு, நான் இது வரைக்கும் வள்ளிக்கு எதுவுமே செஞ்சதில்லடா. இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாத்தையும் அவ ஆசைப்பட்ட மாதிரியே பிரம்மாண்டமா நடத்தணும்டா. இதே வள்ளி கிட்ட உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறடா. டேய், நீ கொஞ்சம் கேட்டு சொல்ற. எப்படிங்க ஏன் சொல்லுவாங்க? அவங்க மனசுக்கு பிடிச்ச பையனை கட்டிக்க போறாங்கன்னா அவங்க மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லுவாங்க. இங்கதான் அப்படி இல்லையே. டேய், என்னடா சொல்ற? மனசுக்கு பிடிச்ச பையனை கட்டிக்க சொல்லணுமா? அப்படின்னா இந்த வருண வள்ளிக்கு பிடிக்கலையா? டேய் சொல்றா. ஐயா அது டேய், நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயா ஆமாங்கய்யா, வள்ளி மேடத்துக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கய்யா. அவங்க மனசுக்குள்ள வேற ஒரு பையன் இருக்காங்கய்யா. என்னது? வள்ளி லவ் பண்றாளா? போடா போடா. ஆமாண்டா வேலு, வள்ளி லவ் பண்றா. அவ அப்பாவை லவ் பண்றா. அவ இத்தனை வருஷமா அவ அப்பாவோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தாடா. என் பொண்ணோட அன்பை நான் தான் புரிஞ்சுக்கல, ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்திலேயே அவ லவ் பண்ற ஒரே ஆள் அவ அப்பன் தான்டா, நான் தான். வேலு, எனக்கு என் பொண்ணு தான்டா எல்லாமே. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஐயா அது இல்லைங்கய்யா. ஐயா அவங்க ஒரு பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. நீங்க சொல்லிட்டீங்களேன்னா இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க. டேய் போடா, நீ வேற என்னெல்லாமோலாம் பேசிட்டு இருக்க. அவ எங்கடா லவ் பண்ண போறா? காலேஜ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு தான் வரா. காலேஜ்லயும் நீ தான் பாடி கார்டா இருக்க. கோவிலுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, நீ தானே கூடவே இருக்க. இதுல எங்கடா அவ லவ் பண்றது? சும்மா உளறிட்டு இருக்காது. ஐயா இத்தனை வருஷமா நான் வள்ளி மேடம் கூடவே தான் இருக்கேன். அவங்கள பத்தி A to Z வரைக்கும் எனக்கு தெரியுங்கய்யா. ஆனா எனக்கே தெரியாம அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது போதும், நிறுத்துறா. உன்னை விட வள்ளி எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்ன, நான் வள்ளி கூட வேணா பேசாம இருக்கலாம், ஆனா
எப்பவுமே வள்ளிய கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் அவ மனசுல யாருமே இல்லைன்னு அடிச்சு சொல்றேன். ஐயா, வள்ளி மேடம் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்லைங்கய்யா. ஆனா என்கிட்ட எதையுமே மறைச்சதே இல்ல. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லிருவேங்கிறது அவங்களுக்கு தெரியுங்கய்யா. அதனாலதான் இதை மறைச்சிருக்காங்க. இப்ப புரியுதுங்களாங்கய்யா? மேடம் பாவங்கய்யா. ஐயா, சத்தியமா சொல்றேங்கய்யா, அவங்க மனசுக்குள்ள ஒரு பையன் இருக்கான், நம்புங்கய்யா. ஐயா, இது வரைக்கும் நீங்க வள்ளி மேடத்துக்காக எதுவுமே செஞ்சதே இல்லை. உண்மையிலே நீங்க வள்ளி மேடத்தை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சா அவங்க ஆசைப்பட்ட பையனோட அவங்கள சேர்த்து வச்சிருங்கய்யா. டேய், ஆசைப்பட்ட பையன் சொல்றீங்க, யாரா அந்த பையன்? அதாங்கய்யா எனக்கும் தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேங்கய்யா, அவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்கய்யா. டேய், என்ன விளையாடுறியா? எவனோ ஒருத்தரை லவ் பண்றான்னு சொல்ற, யாருன்னு கேட்டா அதுவும் தெரியலன்னு சொல்ற. இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு கூட தான் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சரிடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்து. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயா, நிஜமா வாங்கய்யா? அப்புறம் வார்த்தை மாத்தி பேச மாட்டீங்களே? டேய் வாடவா, வார்த்தையை மாறுறதா? போய் முதல்ல அப்படி ஒரு பையன் இருந்தா கூட்டிட்டு வா. போறேங்கய்யா, தோ போறேன். போய் அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். போடா போடா, கூட்டிட்டு வா பார்க்கலாம். கூட்டிட்டு வரேன் பாருங்க. இவன் என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு போறான்? இங்க பாரு வேலா, இத பத்தி அப்பா கிட்ட எதுவும் சொல்லி தொலைக்காத. சொல்லி தொலைக்காதவா? மேடம், இப்பதான் சொல்லிட்டு வரேன். வேலா, நீ என்ன சொல்ற? அப்பா கிட்ட போய் எதுக்கு வேலா சொன்ன? மேடம், டென்ஷனை குறைங்க மேடம். வேலைன்னு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? ஐயா உங்க லவ் மேட்டர் சொன்னதும் நம்பவே இல்ல. நம்ம வள்ளியா லவ் பண்றாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறாரு. அப்புறம் பேசி புரிய வச்சதும் போய் அந்த பையனை யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா பாக்கலான்றாரு மேடம். அப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னாரா? ஆமா மேடம். அப்படி ஒருத்தன் உண்மையாவே இருந்தா என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கிறாரு. நான் வள்ளிக்கு கட்டி வைக்கிறேங்கிறாரு. இதை விட வேற என்ன மேடம் வேணும்? மேடம், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது மேடம். அந்த பையன் யாருன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கூட்டிட்டு வந்து ஐயா முன்னாடி நிக்க வச்சிருவேன். ஐயா சொன்ன மாதிரியே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு நீங்க ஆசைப்பட்ட பையனோட சேர்த்து வச்சிருவாரு மேடம். அதுதான் வேலா என் பயமே. அந்த பையன் நீதானே தெரிஞ்சா உன்னை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது பெரிய பிரச்சனையாகி என் அப்பாவோட நம்பிக்கையானவனா இருக்கிற நீ துரோகியா மாறிடக்கூடாது. அதுக்கு நானே காரணமாயிட மாட்டேன். என் காதல் என்னோட இருக்கட்டும், அது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.